ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் போகிறோம். அதனால் அவர் போய் வண்டி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்கிறாரு. பாருங்கள், இந்த வண்டி வருது. எவ்வளோ ஸ்லோவாக வராரு பாருங்கள். வந்துட்டோம். நம்ம வண்டியில் ஏறி பர்ச்சேஸ் போகலாம். எல்லாரோட செருப்புமே ஒரே டைமில் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. செருப்பு செப்பல் வாங்கிட்டு டெய்லி போகலாம். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டுக்கு கார் வந்துச்சு, வாங்க போகலாம். வரணும் காரில் ஏறியாச்சு, கிளம்பிட்டோம். கூட்டுமையப்பன் கோயில் பக்கமாக போயிட்டுருக்குறோம். 80 வந்ததும் ஆப்போசிட்டில் பாருங்கள் கலெக்டர் பங்களா இருக்கும். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். கரண்ட் ஆஃப். இருட்டில் ஒன்றுமே தெரியல தானே. இருந்தாலும் அவனுக்கு தெரியணுன்றதுக்காக எடுத்தேன். தெரியுதா பாருங்கள், கோவில் தெரியும். மெயின் ரோடே வந்துட்டோம். இதோ ஆப்போசிட்டில் பாருங்கள் கலெக்டர் பங்களா. இப்போ நம்ம அஸ்தம்பட்டி வந்துட்டோம். அஸ்தம்பட்டியில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. க்ரீன் சிக்னல் விழுந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். க்ரீன் சிக்னல் விழுதா பாருங்கள். க்ரீன் சிக்னல் வந்துருச்சு, வண்டி மூவ் ஆகுது. நாங்கள் இப்போ எங்கே செப்பல் எடுக்க போகிறோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கல்யாணம் இருக்குது. ஃபுல்லாக செருப்பு கடை தான் இருக்கும். செருப்பு யாராவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம என்ன ரேட்டில் கேட்குறோமோ அந்த ரேட்னா நியாயமான ரேட்டு கொடுத்துட்றாங்க. பாருங்கள், சேலத்தோட அங்கீகாரமான ஒரு சிலை அஸ்தம்பட்டியோடது. ஏற்காடு பார்த்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த காட்டு எருமை. அது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா காந்தி ரோடு. காந்தி ரோட்டில் பாருங்கள், அது செல்லர்ஸ் பேக் சைடில் ஒரு மால் இருக்குது. அதில் பாருங்கள் எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது. டிஜெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு பாருங்கள். வந்துட்டோம். டிராஃபிக்கு எல்லா இடத்துலையுமே டிராஃபிக். ஆஃபீஸ் விட்டு கிளம்புறாங்க. நர்சஸ் ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் இருக்குது காந்தி ரோட்டில். அதோட ஷாப் தான் அது. இப்போ நம்ம வெங்கல் பக்கமாக வந்துட்டோம். அடுத்து சுந்தர் லாட்ஜ். சுந்தர் லாட்ஜ் வந்து நம்ம பிரிட்ஜ் மேலே பிரிட்ஜில் இறங்கினோம்னா இது கோட்டை மாரியம்மன் கோயில், சுக்னேஸ்வரர் கோயில் வரும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வரும் சுக்னேஸ்வரர் கோயில். இந்த கூட்டுறவு பேங்க்கு இதெல்லாம் அந்த சைடு வரும். காமிக்கிறோம் பாருங்கள், இந்த சைடில் வரும். சரியா டிராஃபிக். நம்ம எங்கே வந்துருக்கோம், வந்துட்டோம். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. செப்பல் எடுக்கேன். அதையும் அந்த வீடியோ லிங்க்கும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு டைம் தான், அப்புறம் இங்கே ஒரு டர்ன் விளையாட இருப்பாங்க. எந்த இடத்துல ஒரு டைம் ஜிகர் தண்டா வாங்கி கொடுத்தாரு. நல்லாவே இல்லை. யாரும் போய் இங்கே குடிச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் அதே ரோட்டில் ஃப்ரெண்டில் போனோம்னா ராஜகணபதி கோவில், பூ மார்க்கெட்டு மாற்றிட்டாங்க. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கே மாற்றிட்டாங்க. ராஜகணபதி கணபதி கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குமா அந்த இடத்துல மாற்றிட்டாங்க பூ மார்க்கெட்டு. அதுதான் பழைய மார்க்கெட்டாக. இப்போ நம்ம கல்லாங்குட்டு வந்தாச்சு. வாங்க செருப்பு எடுக்க பார்க்கலாம்.
நேற்று வந்து கால் வலி, கொஞ்ச நேரம் டிரைவரில் வண்டி ஓட்டுறாரு, கொஞ்ச நேரம் நிற்கணும், அதனால கால் வலிக்கு ஏற்ற மாதிரி செப்பல் வேணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் புள்ளிங்க செருப்பு எடுத்துட்டு ஒரு சிரிப்பு தாங்கலை. காமெடி பண்ணிட்டு இருந்த பாருங்க. இந்த காலில் ஒரு செருப்பு, அந்த காலில் ஒரு செருப்பு போடுவாரு. நல்லா தான் இருக்குது, பட் புதுசாக எடுக்கவும் காமெடியாக இருக்குது. நாங்களும் செருப்பு தான் எடுத்தோம், ஆனால் அந்த வீடியோ வந்து நாங்கள் வீடியோ அதை எடுக்க சொன்னாங்க. அதில் அந்த ஒயிட்டு தான் நல்லா இருக்கு. அது வால்க்ரோ, இது வேறு ரொம்ப கம்பெனி. வால்க்ரோ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கோவில் காமிச்சோம் பாருங்க, அது குஞ்சு மாரியம்மன் கோவில். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோவில். இந்த கடையில் என் மாமனார் இருக்கிற அவருக்கு ஸ்போர்ட்ஸில் எடுத்தோம். ரெட்டு நல்லாயிருக்கு, ரெட்டு எடுத்துருக்கோம். அடுத்து சப்பல்லாம் எடுத்துட்டு நாங்கள் லக்ஷ்மி ஹோட்டல் வரலாம் ஜங்ஷன் ரோட்டில் வந்தோம். அங்கே பண்டிகை வர வழியில் மகன் சாமி ஆடுறாங்க, செம்மையாக இருக்குது. காற்றுல பறக்கிற மாதிரி இது சாமி வருங்க. ஓகே, அடுத்து நம்ம லக்ஷ்மி ஹோட்டல் வந்து இறங்கிட்டோம். வாங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போகலாம். பார்க்கலாம். வண்டி நிற்கிது, டூ வீலர் நிற்கிது. நான் போய் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். ஹோட்டல் லக்ஷ்மி ஹோட்டல். இதில் சேலத்தில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஹோட்டல் லக்ஷ்மியில் போய் நம்ம டிஃபன் வாங்க போகலாம். ப்ளஸ் டிஃபன் ஐட்டம், லஞ்சு தெரியல, டிஃபன் கிடைக்குது. மார்னிங் லஞ்சை பற்றி எனக்கு தெரியல. சரி, லேட் ஆகிடுச்சு, 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் டிஃபன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நானும் ஏன்னா கேட்டார். அதெல்லாம் போயிட்டு பில் போட போகுது. இந்த பில் போட்டுட்டு அப்புறம் தான் போய் பார்சல்